ஓகே, டுடே நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஜியோகிரஃபியில் சாப்டர் 1 ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது கிளாஸ் 10 சிபிஎஸ்சி சிலபஸ் ஜியோகிரஃபி புக்கில் சோஷியல் சயின்ஸில் நம்ம சாப்டர் 1 ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ரிசோர்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு ரீட் ஆர் ஐ வாண்ட் டு ரைட். ஸோ நான் ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் எ பென் ஆர் எ பென்சில், ஐ நீட் எ பேப்பர். ஸோ பென், பென்சில் எல்லாமே வந்து ஒரு ரிசோர்ஸ். ஓகே, ஸோ மெட்டீரியல், சம்திங் எ மெட்டீரியல் விச் வி நீட் டு டூ சம் ஆக்ஷன், அதான் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே உங்களுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ரிசோர்ஸ் அப்படின்னா, ரிசோர்ஸுங்கிற டெஃபினேஷன் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வாட் இஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹவ் டு ரைட் திஸ் பேராகிராஃப். எவ்ரிதிங் அவைலபிள் இன் அவர் என்விரான்மெண்ட். ஓகே, நம்ம என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருக்கோ which can be used to satisfy our needs. நம்மளுடைய நீட்ஸ் எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, ப்ரொவைடட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜிக்கலி ஆக்சசபிளாக இருக்கணும் அந்த திங்ஸு, எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக இருக்கணும், கல்ச்சுரலி அக்செப்டபிளாக இருக்கணும். டெக்னாலஜிக்கலி ஆக்சசபிள் அப்படின்னா, இப்போ வந்து நீ வந்து சாக் பீஸ் இருக்குது, பல்பம் இருக்குது, அதுவும் ஒரு மெட்டீரியல் தான். அதை வந்து ரைட்டிங் எழுத முடியுமா? ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது we are going for பென், மார்க்கர் பென், பால் பென், அந்த மாதிரி போயிடுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து வி ஆர் கோயிங் ஃபார் எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள். எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள் அப்படிங்கிறது வந்து மணி மேட்டர், அது பணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா நம்மளால வாங்க முடிகிற அளவுக்கு இருக்கணும் அந்த பொருள், நம்மளால ரீயூசபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி கல்ச்சுரலி அக்செப்டபிளாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். that everything available in our environment which can be used to satisfy our needs provided technologically accessible, economically feasible and culturally acceptable. So these things which are available in our environment are termed as resource. Okay, so now we have learnt about resource. So now we are going to see the next one, this diagram. So this is the figure 1.1. Interdependent relationship between nature, technology and institutions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பர்சன், வீடாக இருக்கலாம், இல்லை கம்பெனியாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் வந்து இட் டெல்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேச்சர், ஹவு நேச்சரில் இருக்கிற திங்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸ் அண்ட் ஹவு இட் இஸ் executed அப்படிங்கிறது institution will execute things. Okay, so the process of transformation of things available in our environment involves interactive relationship. So நம்ம environmentல இருக்கிற things வந்து நம்ம வந்து transform பண்ண போறோம். Okay, so how we are going to do between, what is the interactive relationship between them? அது நேச்சருக்கும் டெக்னாலஜிக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் how they are interacting. ஓகே, அதை பற்றி சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவோம்? இன்ட்ராக்ட் வித் நேச்சர் த்ரூ டெக்னாலஜி. ஸோ த்ரூ டெக்னாலஜி வி வில் இன்ட்ராக்ட் வித் நேச்சர் அண்ட் கிரியேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஆக்சலரேட் அண்ட் தேர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் இந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ வி ஹவ் டு ட்ரா ஹியூமன் பீயிங்ஸ் இன்ட்ராக்டிங் வித் நேச்சர் த்ரூ டெக்னாலஜி and they are interacting through technology and create institutions to accelerate their economic development. So in the diagram order explanation is given here. Okay, the process of transformation of things available in an environment involves interactive relationship between nature, there is nature, technology and institution. So human being can interact with technology, he can interact with physical environment, that is nature, and he can interact with institution. Physical environment oda, technology oda, institution oda human being interact panni they develop an economic development. Okay, so resource which we are going for dealing with how we are going to develop na progress. Okay, now we are going to see classification of resources. The resources oda types classification we are going to see. ஸோ பிஃபோர் தட் வி வில் கோ த்ரூ திஸ் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபை பார்க்கலாம். இதை பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, டூ யூ திங்க் தட் ரிசோர்ஸஸ் ஆர் ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் ஆஸ் இஸ் அசியூம்ட் பை மெனி? நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல ரிசோர்ஸுங்கிறது நேச்சர் நமக்கு கொடுத்தது அப்படின்னு. தே ஆர் நாட், அது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ரிசோர்ஸ்னால் என்ன? ரிசோர்ஸஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி எதனா பண்ணுறோன்னா அதோட ஃபங்க்ஷன் தான் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Human beings themselves are essential component of resources. So resources oda ஒரு component வந்து human being also. So if you want to write, you are having a material. So this material is a resource.
ஸோ இந்த பென்னுங்கிற மெட்டீரியலை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹியூமன் பீயிங் தேவை. ஸோ திஸ் ஹியூமன் பீயிங் வில் ரைட் ஆன் த பேப்பர். ஸோ த ஹியூமன் பீயிங் இட் செல்ஃப் இஸ் அ காம்பனண்ட். ஸோ அவனும் ஒரு காம்பனண்ட்டு. ஹீ இஸ் ஆல்சோ எ ரிசோர்ஸ் அண்ட் பென் இஸ் ஆல்சோ எ ரிசோர்ஸ், பேப்பர் இஸ் ஆல்சோ எ ரிசோர்ஸ். ஓகே, ஸோ தே டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறாங்க, தே டிரான்ஸ்ஃபார்ம் மெட்டீரியல் அவைலபிள் இன் அவர் என்விரான்மெண்ட் இன்டு ரிசோர்ஸஸ் அண்ட் யூஸ் தம். ஸோ இப்போ வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஃப்ரீ, இட் இஸ் நாட் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஸோ இந்த லைன்லேருந்து தெரிஞ்சிருச்சு, தே ஹியூமன் பீயிங்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இன் அவர் என்விரான்மெண்ட் இன்டு ரிசோர்ஸஸ் அண்ட் யூஸ் தெம். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் அக்கார்டிங்லி in the following ways. 4 ways here they have given. Okay, first one, on the basis of origin. எங்கிருந்து அந்த ரிசோர்ஸ் கிடைச்சது, on the basis of origin. Then on the basis of exhaustibility, அதாவது வந்து இப்போ அழிஞ்சு போதா இல்லை நிலைச்சு நிற்குதா அப்படிங்கிறத வச்சு they have defined. Similarly, on the basis of ownership, whether the resource belong to some person or some animal or some place like that. On the basis of status of development. So on these bases we are going to classify resources. Okay, now this diagram, see this diagram, how many tiers, how many levels are there? First one is resources. Then we have natural, human. ரெண்டு type of resources இருக்கு, natural resources and human resources. Under natural resources you have renewable, non-renewable. Then continuous, biological. Under biological you have natural and wildlife. Okay, then under non-renewable you have recyclable and non-recyclable. Similarly, in human you have structures and institutions. Then you have quantity and quantitative and quality. Okay, quantity and quality. So these are all the various classifications of resources. So we have majorly two types, natural resource and human resource. So natural resource may be renewable, for example wind, water. Okay, non-renewable means example metals and fossil fuels. Biological, it is called as natural vegetation, forest. So forest includes flora and fauna. Okay, flowers and animals. Similarly, then we have wildlife animals. Okay, then human beings, they have structures and institutions, quantity and quality. So this is the general classification. So far in this page we have learned what is resource and what is the relationship between nature, technology and institution. Then we have learned whether a resource are free or gift of nature, and how we can classify resource. Then the classification of resources.